வேளையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திப்பது சுவையானது மட்டுமல்ல, பயனுள்ளதும் கூட. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினருடன் ரமேஷ் பிரபா கலந்துரையாடுவதை பார்ப்போமா? சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க உணர்வாளரும் கவிஞருமான மலர் மன்னன். வணக்கம். உங்களுடைய இப்ப நீங்க இருக்கிறது வந்து பெங்களூர்ல இருக்கீங்க, நீண்ட காலமாக இருக்கிறீங்க. தந்தை எங்க கோலார் தங்கவயலில் வந்து சுரங்கத்தில் பணியாற்றின்னு இருந்தார். கோலார் தங்க வயல்ல. ஓ சரி. அங்கே வந்து அந்த கோலார் தங்க வயல் பற்றி முதல்ல சொல்லுங்களேன். ஒரு கோலார் தங்கவயல் வந்து ஒரு 5 சுரங்கங்கள் உண்டு கோலார் தங்கவயலில். அதில் வந்து மாரிக்குப்பம், சாம்பியன் ட்ரிப்பு, உரிகம், வந்து நந்தி துருகம், பாலக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இது இருக்கு. எல்லாம் பக்கத்துல ஒரு 8 மைலுக்குள்ள அடங்கிட்டு இருக்கோம். அது அதில் மாரிக்குப்பம் பகுதியில் வந்து என் தந்தை வேலை செய்திருந்தார். அங்கே எப்படின்னு சொன்னால் அந்த கனின்னு சொன்னால் சுரங்கம். சுரங்கத்தில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கீழே ஒரு லெவலுன்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே போயினே இருக்கும். அதில் வந்து ஒரு லெவலில் இருந்து கீழே இறங்குறதுக்கு போனாலும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு சொன்னால் அங்கே ஒரு இது கேஜ் இருக்குது. கேஜ்னாக்கா பெட்டி கீழே ஆளுங்களெல்லாம் இறக்குறது. அதில் வந்து எங்கள் அப்பா வந்து லோக்கல் டிரைவராக இருந்தார். அதாவது இது எப்படின்னு சொன்னாக்கா வந்து மேலே நம்ம சர்வசாதாரணமாக அந்த பூமி பார்த்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கனி வந்து அங்கேருந்து சுரங்கத்துக்கு வந்து ஆளுங்களை எட்டுன்னு போகிறது வர்றது இருக்கும். அதுக்கு வந்து ஜோலார்பேட்டை அப்புறம் மற்ற ஸ்டேஷனுக்கு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஷனுங்கள்லேருந்து திருப்பி ஆளுங்களுக்கு வரைக்கும் மேலே ஏற்றுறது. அப்புறம் அந்த தங்கம் எடுக்கிறது அந்த கல்லுங்களை வந்து அங்கேருந்து மேலே ஏற்றுவோம். அது வந்து என்ன ஒரு பாறையாக கிடைக்குமா? பாறை எல்லா கலர்லையும் கிடைக்கும். அதாவது கருப்பு கல்லுலையும் இருக்கும், வந்து வெள்ளைக்கல்லையும் இருக்கும். அது வெள்ளைக்கல்லில் தான் அதிகமாக வந்து தங்கமே இருக்கும். வெள்ளைக்கல் வெண்பாறைன்னு சொல்கிறது. அது எப்படின்னு சொன்னால் வந்து கீழே இருந்து வந்து அவங்க வந்து அந்த பிளாஸ்ட் வச்சுட்டு எடுக்குவாங்க, வெட்டி எடுப்பாங்க. வெட்டி எடுக்கிறது இல்லை, பிளாஸ்ட் தான் வைக்குவாங்க. அதை வச்சு இதுக்கு பின்னால் அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அங்கே வெடிச்சதுக்கு பின்னால் அங்கேருந்து வண்டிகளில் மேலே ஏற்றுவாங்க. வண்டிங்கனாக்க கேஜுன்னு சொல்லுவாங்க. அது பெட்டிங்கலேருந்து மேலே எடுத்துட்டு கொண்டு வந்து அந்தந்த கனியில் இருந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. மில்லுக்கு போகும். மில்லுக்கு போகிறதுக்கு பின்னால் அது கழுவுவாங்க. கழுவும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மில்லுங்கிறது அங்கேயே இருக்கு. ஆனால் தூரம் இருக்கும். அது தனியாக மில்லுன்றது தனியாக இருக்கும், கனின்றது தனியாக இருக்கும். அது ஏன்னா உனக்கு அந்த மில்லுக்கு வந்ததுனால முதல்ல வந்து என்ன சொன்னால் கனின்னு சொல்கிறது சுரங்கத்துக்கு. சரி. இந்த கனியில் வேலை செய்தார், அந்த கனியில் வேலை செய்தார், இந்த ஷாப்பில் வேலை செய்தார், அந்த ஷாப்பில் வேலை செய்தார்னு சொல்லி நிற்பாங்க. ஏன்னா அது வந்து என்னென்னா பழக்கமாக வந்து அங்கே போய் சொன்னாக்கா எந்த கனின்னு சொன்னால் தான் புரியும். அப்புறம் கீழே இறங்குறவங்க எந்த ஷாப்பில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் தான் புரியும். ஏன்னா அப்போ வந்து அங்கெல்லாம் வந்து தமிழர்களுக்கு எந்த சுத்தமான தமிழ் படிக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க 99% வந்து தமிழருங்க தாக்கப்பட்டவங்க. இங்கேருந்து போனவங்களா? வேலூர் வடார்காடு மாவட்டத்துலேருந்து போனவங்க செட்டில் ஆனவங்க. சரி. அது ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு முன்னத்துலேருந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. உங்களுடைய தாத்தா தான் அங்கே போயிருக்காரு? தாத்தா இல்லை, தாத்தா வந்து இங்கே இருந்தார். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சோளிங்கர் பக்கத்தில் வல்லாத்தூர்ன்றதுல அங்கே இருந்தவங்க. அப்புறம் எங்கள் அப்பா மட்டும் நாங்கள் போய் வேலைக்குன்னு போயிட்டு செட்டில் ஆகிட்டு அப்புறம் நான் பிறந்ததுக்கு பின்னால் வந்து அங்கே பியூஸ்வேரில் நான் தங்கவயலில் தான் படித்தேன். நீங்கள் அந்த சுரங்கத்தில் உள்ளெல்லாம் போய் பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்கல. ஆனால் வந்தால் எங்கள் மாமாவங்கள இருந்தால் அப்பாவங்கள இருந்தால் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவாங்க. இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்ன மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மில்லுக்கு போனோடனே அந்த கல்லுங்களை வந்து கழுவுவாங்க. கழுவுறதுக்கு பின்னால கல்லுங்கள்லாம் என்னென்ன சைஸில் இருக்கும்? எந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கும்? அது அந்த வெடி வைக்கிறது இல்லைங்களா, அது வர்றதுனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஆளுங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ பேர் அந்த மாதிரிலாம் அல்ல, ஆளுங்க எடுக்கிற மாதிரி வரும். அப்படி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பின்னால் கழுவுறதுக்கு பின்னால் அதில் வெள்ளைக்கல் கருப்பு வெள்ளைன்னு பிரிச்சுடுவாங்க. திருச்சி வெள்ளைக்கல் மட்டும் வந்து மில்லுக்கு. அந்த வெள்ளைக்கல் கருப்பு கல்லுங்கிறது ஒரே இடத்துல இருந்து வரதான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுல வந்து இந்த கருப்பு கல்லுலேயே உள்ள நுழைஞ்சிருக்கும் அந்த வெள்ளைக்கல் வாரெல்லாம். அது சர்வேயில் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எங்கன்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு சொன்னால் நாங்களும் சின்ன வயசில் பார்த்துருக்கோம்.
ஒரு கண்டியில் இருந்து மில்லுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ட்ராமில் எடுத்துகிட்டு போவாங்க அந்த கல்லுங்களெல்லாம். நாங்கள் போய் அங்கே பக்கத்தில் நின்று இருக்கும்போது அந்த கல்லுங்க கொட்டும் அந்த ட்ராமில் இருந்து போகும்போது. அந்த கல்லுங்களை எடுத்து என்ன பண்ணுவோன்னு சொன்னால் எச்சை போட்டு ஊதின உடனே அதில் அந்த கொடி தெரியும், தங்கத்தினுடைய கொடி. அப்படியே வந்து கூட தெரியும் அது. அது அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வெள்ளைக்கல்லெல்லாம் எடுத்துகிட்டு மில்லுக்கு போனோடனே மில்லில் வந்து மாவு மாதிரி அரைச்சிடுவாங்க. மாவு மாதிரி அரைச்சிட்டு கூழ் மாதிரி பண்ணிவிடுவாங்க அந்த வெள்ளைக்கல்லை கூழ் மாதிரி பண்ணிவிட்டு பெல்ட்டில் ரன் பண்ணுவாங்க. பெல்ட்டில் ரன் பண்ணும்போது மெர்க்குரி வச்சுட்டு அந்த தங்கத்து மெர்க்குரி அப்படியே இழுத்துரும். அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த சேரெல்லாம் போயிட்டு இன்னொரு இடத்துல நின்னோன்னா திருப்பி அது வந்து க்ளீன் பண்ணி ஓட வைக்குவாங்க. ஆழ இழுப்புனால அந்த மண்ணுங்க என்ன ஆகுதுன்னு சொன்னால் பம்ப் போட்டு வந்து ஒரு இடத்துல வந்து பெரிய இதுவாக போட்டு அது சைனாட் மூடணுவாங்க. அந்த சைனாட் போட்டு அந்த மண்ணை வந்து க்ளீன் பண்ணுறதுனால அது வந்து பெரிய பெரிய வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், மைல் கணக்கில் வந்து அப்படியே இருக்கும். அது என்னென்னு கையில் எடுத்தீங்கன்னாக்கா வெறும் மண் மாதிரி வரும், மண் மாதிரி வரும். அதில் வந்து சில இந்த இரும்பு அப்புறம் பித்தளை இதனுடைய பொடியும் இருப்பாங்க. ஓகே ஓகே. இந்த கருப்பு கல்லுங்களில் என்னன்னு சொன்னால் இரும்பும் பித்தளை செம்பு இருக்கும். அந்த கருப்பு கல் தங்கமே இருக்காதுப்பா? தங்கமே இருக்காது. தங்கமாக இருக்காது. இருக்காது. வெள்ளைக்கல்லில் மட்டும்தான் பொண்ணு இருக்கும், தங்கம் இருக்கும். அதனால அது மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது எடுத்துன்னு போயிட்டு அது அங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை இது பண்ணுவாங்க, பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் அது வந்து செங்கல் மாதிரி எடுப்பாங்க. கோல்டுங்க பார் அங்கே வந்து இந்த பிஸ்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ இங்கே பிஸ்கெட்டுன்னு சொல்கிறது அங்கே வந்து செங்கல்னு சொல்லுவாங்க. செங்கல்னாக்கா ஒரு எடை, இந்த இவ்வளோ செங்கல் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு. சுமார் என்ன இடம்? அது ஒரு இது வந்து நான் அன்றைக்குமா வந்து ஒரு 3-4 கிலோ இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் அது. அப்புறம் அதை எடுத்து வந்து நம்ம மத்திய சர்க்கார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. சரி, இப்போ இந்த அந்த தங்கம் எடுத்தது போக இருக்கிற அந்த மண்ணில் மற்ற பித்தளை இது இரும்பு எல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னால் சில நேரத்துக்கு அதுலேயும் சேர்ந்து போயிடும் கோல்டுங்க வந்து டஸ்ட் மாதிரி. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, பார்த்து எடுத்துன்னு போயிட்டு தண்ணி போட்டு அதை அலச்சி எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே சில பேருக்கு அது ஒரு தொழிலாக இருந்தது. என்னன்னு சொன்னாக்கா மண்ணுங்களை பார்க்கும்போது இங்கே தங்கம் இருக்கும் அப்படின்னு தெரியும். மண்ணுங்களில் தங்கம் இருக்குதுன்னு சொன்ன உடனே தண்ணி அந்த மண்ணுங்களெல்லாம் வந்து போய் ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல அழைச்சி அதிலிருந்து எடுப்பாங்க, மேலே கிடைக்கும். இது திப்பு சுல்தான் காலத்தில் வந்து மேலேயே படர்ந்து ஓடினதுனால திப்பு சுல்தான் கண்டுபிடிச்சது அது. அப்புறம் தான் வெள்ளைக்காரனுங்க வந்து அது வந்து இது பண்ணி வந்து சுரங்கமாக பண்ணி அங்கே ஏறக்குறைய வந்து ஒரு 10,000 பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. இது வந்து இந்த இந்த கோளாறு தங்கவயல் உருவானதுங்கிறது வெள்ளைக்காரன் காலத்தில். தங்கவயலும் வந்து வெள்ளைக்காரன் காலத்தில், திப்பு சுல்தான் இருந்த காலத்தில் தங்கம் எடுத்திருக்காங்க. அதனால சுரங்களுக்கு தேவையில்லை, மேலே வந்து இந்த தண்ணி ஓடும்போது அதில் பார்த்துட்டு அங்கங்கே எடுக்கும்போது தான் அதை பார்த்து வெள்ளைக்காரன் வந்து இங்கே சுரங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி. சுமார் எவ்வளோ பரப்பளவு இந்த வார்த்தைகள்? அது இப்போ 8 மைல் ஒரு சரௌண்டிங்ஸ். அங்கே என்னன்னு சொன்னாக்கா இது போர்வெல் போட்டிங்கன்னா கூட தண்ணி கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அது 4,000, 5,000, 10,000 அடி வரலாம் போயிருக்கு கீழே. ஒரு 1000 அடி போன உடனே ஒரு லெவல்னு சொல்லுவாங்க, இன்னொரு 1000 இன்னொரு லெவல். அங்கே போனால் என்ன ஒன்று சொன்னாக்கா கலையாக பிரிக்கும். கீழே போகிறவங்க ஒரு 50 பேர் போனாங்கன்னா 50 பேரும் 4 பக்கம் பிரிவாங்க அந்த இடத்துக்கு இல்லையே. அப்போது எங்கள் அப்பா நான் கேட்குவோம் வந்து எப்படி இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்லுவார், நாங்கள் போய் இறங்குன உடனே ஜோலாப்பட்டு மாதிரி இருக்கும் பஸ் ஸ்டேஷன் அங்கே ஷாப்ட்டு. அங்கேருந்து நாங்கள் பிரிவோம், பிரிஞ்சுட்டு அங்கேருந்து திருப்பின்னு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வழி இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக போவாங்க. அங்கே இருக்கிற வாட்ச்மேனுங்க வந்து நம்ம ஆளுங்களை போட போகிறாங்க, வெறும் பஞ்சாபிங்க தான் இருப்பாங்க. செக் பண்ணுவாங்க, பஞ்சாபிங்க தான். பட் வேலை செய்கிற ஆஃபீஸில் வேலை செய்கிறதால நம்ம ஆளுங்களை வேலை செய்ய வைப்பாங்க. ஹையர் லெவலில் மட்டும் வந்து பிரிட்டிஷ்கார் இருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது வந்து அந்த தங்கவயல் பூராவும் நல்ல சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஒரு கல் இருக்கக்கூடாது வார இடத்துல. அப்புறம் என்ன ஒன்றுனாக்கா அங்கே வந்து இந்த பில்டிங் கட்ட மாட்டாங்க, மூங்கல்ல இந்த பாயில் வந்து வீடும் கட்டியிருப்பாங்க, மேலே வந்து தகரம் போட்டிருப்போம். ஏன்னு சொன்னால் இந்த ஏர் பிளாஸ்ட் ஆகும், பூமியில் இருந்து ஏர் பிளாஸ்ட் வரும். அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த எர்த்குவேக் மாதிரி வந்து கொஞ்சம் ஆட்டி அப்படி நிற்கும்.
அதனால பில்டிங் இருந்தால் வந்து என்ன சொன்னால் கிராக் வரும் இது இந்த வெடி வைக்கிறதால இல்லை சுரங்க ஆழமாக போயிட்டு இல்லை வெடி வைக்கிறதுனால மேலே வர்றதில்ல அதிகமாக. அந்த பாறை தானாக வெடிக்கும் உள்ள. அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம உள்ளே இருக்கிற பாறைங்களுக்கு அந்த காற்றே கிடைக்காம இருக்கும். இவங்க சுரங்கம் பண்ணின்னு போகும்போது அந்த காற்று வந்து அந்த கல் பிரீத் பண்ணும்போது என்ன சில நேரத்தில் வந்து விரிவு ஏற்படும் போது வெடிக்கும் உள்ளே. ஆனால் அந்த சத்தம் மேலே வராது, பூமியை மட்டும் ஆட்டி விடும். நான் இருக்கும்போது 1962 நான் இருக்கும்போது ஒரே நாளில் இரவு வந்து 6 மணிலேருந்து காலையில் 5 மணி வரலாம் 62 ஏர் பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஏர் பிளாஸ்ட்னு சொன்னால் அது காற்றால் வந்து ஏற்படுறது. அது ஏன்னா ஒன்றுனாக்கா அங்கே போனாக்கா அந்த லெவலுங்களில் போகிறவங்க வந்து மூடிடும், மண்ணுங்க போட்டு மூடிடும், ஆளுங்க வரமாட்டாங்க. இதனால நிறைய பேர் இறந்துருவாங்க. திடீர்னு நடக்கிறது திடீர்னு நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. உள்ள வந்து நம்ம இந்த ரயில் தண்டவாளங்கள்லாம் போட்டு வந்து பாதுகாப்புக்கு போட்டுருப்பாங்க. இருந்தாலும் அந்த பிளாஸ்ட் ஆகும்போது அப்படியே நசிங் போகும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு இருந்து அது ஒரு பழமொழியாக இருக்கும். உள்ளே போனால் வந்து பணம் மேலே வந்து தான் பணம் அப்படின்ற ஒரு பழமொழி இருப்பாங்க தங்கவயலில். பட் அங்கே அதிகமாக இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால் தமிழுங்க தாழ்த்தப்பட்டவங்க வந்து முன்னேறினாங்கன்னு சொன்னால் தங்கவயல் தான். ஏன்னா வெள்ளைக்காரங்களுக்கு வந்து இந்த ஜாதி மதம் அதெல்லாம் இல்லை. ஒரு மைனிங்க்கும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பள்ளிக்கூடங்க, தனியார் பள்ளிக்கூடங்களும் வந்து இந்த டவுன்ஷிப் ஏரியாவுங்களில் வந்து நாங்கள் பட்டணம் இது பண்ணுறதுக்குள்ள வந்து இருக்கோம். ஆனால் மைனிங்கில் வந்து எல்லாம் வந்து சுரங்கத்தை சார்பான பள்ளிங்க தான் ரொம்ப அருமையாக நடத்திட்டு இருந்தாங்க. இந்த கட்டணன்றது கூட ரொம்ப குறைவு. நான் ஹைஸ்கூல் படிக்கிறவரெலாம் 25 காசு தான் வந்து கட்டணம் கொடுத்துருக்கேன். என்ன ஒன்றுனாக்கா வந்து அங்கே வந்து அதனுடைய தங்கவேல் ஆதிக்கம் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த பொது உடைமை கட்சிக்காரங்களுடைய ஆதிக்கம் இருந்தது, தொழிலாளர்கள். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 1957க்கு பின்னால் தான் வந்து பல கட்சிகளுடைய வந்து அந்த சூழ்நிலைகள்லாம் மாறதுக்கு பின்னால் அப்புறம் நம்ம வந்து பொது உடைமை கட்சியினுடைய அந்த ஆதிக்கம் குறைவாயிட்டு போய் இப்போது அது வந்து என்னன்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் தங்கவேல். தமிழர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா மாறி போயிருக்கு. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் உங்கள் தனியார் காலகட்டத்தில் எவ்வளோ ஜனத்தொகை இருந்தாங்க? அதாவது ஒர்க்கர்ஸ் மட்டும் வந்து ஒரு டவுன்ஷிப் மாதிரி அது ஒரு தனி இல்லை அப்படி இல்லை, ஒரு மைனிங்களுக்கும் வந்து தனித்தனியாக இருக்கும். குடியிருப்புங்க ஒரு மைனிங்னு சொன்னால் ஒரு ஏரியாவுக்குள்ளும் அது ஒரு வீடு இருக்கும். இந்த பம்பில் வந்து தட்டின்னு சொல்லுவாங்க. அது அதில் வந்து வீடு கட்டிட்டு மேலே வந்து தகரம் இருக்கும், ஒரு வீடு கேப் இருக்கும், இன்னொரு வீடு இருக்கும். இப்படி ஒரு பிளாக்குன்னு எடுத்துக்கு நீங்கள் சொன்னாக்கா ஒரு 100 வீடு இருக்கும். இந்த மாதிரி ஒரு மைனிங்க்கு வந்து ஏறக்குறைய வந்து 30-40 பிளாக் இருக்கும். அது ஒரு இடமா இருக்காது. ஏன்னு சொன்னால் அது மேடு பள்ளம் இருக்கிறதுனால சமப்படுத்தி ஒரு இடத்துல அப்படியே பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து என்னன்னு சொன்னால் மாறிக்கு பண்ணுறது ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸு. அடுத்து சாம்பியன் இருக்கிறது ஒரு ஸ்டேஷன், ஒரு மைனிங்கு, போஸ்ட் ஆஃபீஸு, விரிகம். இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் 5 சுரங்கத்தினுடைய வந்து தலைமை அங்கே இருந்தது. 5 சுரங்கம் வந்து தனித்தனியாக வந்து மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கு தலைமை வந்து அதை பார்வைக்கு அதாவது மொத்தமே பார்வை பண்ணுறதுக்கு 5 சுரங்கத்துக்கும் ஒரு தலைமை இருந்தது அங்கே. இன்னொன்று வெள்ளைக்காரனுக்கு போனதுக்கு பின்னால் அந்த மைனிங்கினுடைய அதனுடைய பெருமையும் போயிடுச்சு. இருக்கிற உண்மையை சொல்லணும்னு சொன்னோம். வெள்ளைக்காரங்க எப்போ வெளியே போனாங்களோ அப்போ அந்த தங்கவயலினுடைய பெருமை போச்சு. காரணம் என்னன்னு சொன்னால் சர்வே பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. சர்வே பண்ணதுக்கு பின்னால் அங்கே வந்து ஆளுங்களை வச்சு வேலை செய்யறதுக்கு இருந்தது. ஒரு 10,000 இருந்த இடத்துல 4,000 ஆச்சு, 4,000 இடத்துல 1000 ஆச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. அதிகமாக என்னென்னா தங்கவயல்காரெல்லாம் இப்போ வந்து பெங்களூரில் வந்து அங்கங்கே வந்து அவங்களுடைய பணிங்க வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அங்கே செட்டில் ஆகிருக்காங்க. இன்னும் தங்கவயல்லேருந்து தினமும் வந்து போய் வரவங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு ஆனால் இன்னொன்றுன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு தீவு மாதிரி இருந்தது. தமிழர்களுக்கு ஒரு தீவு, வேறு மொழிக்கார யாரும் இருக்க மாட்டாங்க. வெள்ளைக்காரங்க இருப்பாங்க, மத்தியத்தில் வந்து அவங்களுக்குன்னு பங்களாவும் இருக்கும். எதனால் வந்து அந்த ஊரில் இருக்கவங்க வந்து அந்த வேலையை செய்ய தயாராக இல்லையா? அதனால இங்கே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாது. எப்படி அந்த வாய்ப்புகள் அமைஞ்சல? அப்போ வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வந்து இந்த தமிழர்கள் தான் ஒரு கடினமான வேலை செய்வாங்க அப்படின்னு. அதுவும் வந்து பக்கத்துலேயே வந்து வேலூர் மாவட்டம் இருந்ததுனால நார்த் ஆற்காடு மாவட்டம், அங்கேருந்து அவங்களே போய் கூப்பிட்டு வந்துட்டு
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் கான்ட்ராக்டர்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுங்களா ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 பேர் 100 பேர் கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும், அவங்க கண்ட்ரோலில் வேலை செய்யுதுங்கன்னு ஒரு கான்ட்ராக்டர் மூலியமா வேலை செய்யுதுங்கன்னு. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பர்மனெண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து பணி நீக்கம் இல்லாமல் வந்து ஒரு அது இப்போ மத்திய சர்க்காரில் இருக்கும்போது ஒரு வயசு அது 58 வந்து அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுப்பாங்க. அங்கே பென்ஷன் கிடையாது. நல்லா இருந்தது. நம்ம எதுக்கும் வெளியே போக வேண்டியதில்லை. ரேஷன் வந்து அரிசி பருப்பு எல்லாமே வந்து அவங்களே கொண்டு சப்ளை பண்ணுவாங்க, சீட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பணம் கட்ட வேண்டியதில்லை. அங்கே போய் நீங்கள் ரேஷனில் வந்து என்ன வேணுமோ வாங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்க சேலரியில் வந்துட்டு அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க. அவங்க இருக்கிறவரெல்லாம் வெள்ளைக்காரனுடைய ரிஸ்கில் வந்து அங்கே இருக்கிற தமிழர்கள் வாழ்ந்தாங்க. அங்கே வாழ்ந்தவங்க ரொம்ப பேர் வந்து டாக்டர் ஆகிருக்காங்க, வாழ்ந்தவங்க ரொம்ப பேர் வந்து ஆசிரியர்கள மாதிரி இருக்காங்க, அப்புறம் இன்ஜினியருங்கள மாதிரி இருக்காங்க. அதிகமான தாழ்த்தப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி வந்து பதவிகளுக்கு வந்தது வந்து தங்கவயலில் தான். நல்ல விஷயம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக ஒரு இன்னொன்று எனக்கு நான் தங்கவயலில் இருக்கும்போது வரலாம் இந்த ஜாதியினுடைய பிரச்சனையே எனக்கு தெரியாது. நான் இந்த பெங்களூருக்கு வந்ததுக்கு பின்னால இந்த ஜாதி பிரச்சனையே நான் எதிர்நோக்க வேண்டியது. அதுவும் நான் வந்து 1963 தொலைபேசி துறையில் வந்து நான் வந்து ஒரு அலுவலராக குமஸ்தாவை போய் சேர்ந்ததுக்கு பின்னால் தான் அதனுடைய அந்த ஜாதியினுடைய அந்த கொடுமைகள் எல்லாம் பார்க்க வேண்டியது, நேரடியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தங்கவயலில் இருக்கிறவரெல்லாம் எனக்கு அந்த சிந்தனையே வரல. கோலார் தங்கவயலுடைய இன்றைய நிலை பற்றி சொல்லுங்கள். இந்த நிலையில் வந்து அங்கே வந்து சுரங்கத்தில் வேலையே செய்யலை. ஆனால் தங்கவயல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் சொன்னால் அந்த பெம்பல் எர்த் மூவர்ஸினுடைய ஃபேக்ட்ரி இருக்கு. இல்லை, தங்கவயல் என்ன தங்கம் தீர்ந்து போச்சா இல்லை என்ன நிலையாச்சு? அதாவது வந்து இப்போ இருக்கிறவங்க என்னன்றாங்க, எனக்கு வந்து சர்வே பண்ணாக்கா தங்கம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஓஹோ. ஆனால் அதுக்கு வந்து வெளிநாட்டுக்கார் வந்து தயாராக இருக்காங்க இன்னைக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு. அப்போ எதனால் அந்த மாதிரி சொல்லணும்? அதாவது வந்து எனக்கு எங்கள் அப்பாவும் மற்றவங்க சொல்லும் போது நான் சொன்னால் ஒரு குறிப்பை கொடுத்தாங்க. வெள்ளைக்காரங்க வந்து தங்கவயல் விட்டு போகும்போது எங்கெங்க வந்து அந்த சர்வே பண்ணும்போது எங்கெங்க தங்கம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு பின்னால் அங்கே வந்து சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சீல் பண்ணிட்டு டேஞ்சர்னு போட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இருக்கு. ஆனால் அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா இவங்க வந்து மைனிங்கில் போய் பார்க்கும்போது அங்கே டேஞ்சர்னு போட்டதுனால அது வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டேஞ்சர்னா என்ன அர்த்தம்? டேஞ்சர்னா அதுக்கு உள்ளே போகக்கூடாது, ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னன்னு சொன்னால் வெள்ளைக்காரன் போகும்போது அந்த மேப்பையே வந்து மாற்றி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம் வந்து அங்கே இருந்து வரலாம் கேள்விப்பட்டது தான் சொல்ல முடியும். ஆனால் அதே வந்து ஒரு தமிழன் வந்து விக்டர்னு பேர் அவர் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ரீஃப்னு சொன்னாக்கா ஒரு பாதையில் ரீஃப்ன்றது ஒரு பாதை, அந்த பாதையில் வந்து நான் தங்கத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்திருக்காரு. 1 மாதம் சம்பளம் கிடச்சிருக்கு தொழிலாளர்களுக்கு. அவர் கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து வேலை செய்யறதுக்கு விடாமல் மாற்றிட்டாங்க. அவர் ஆப்பிரிக்கா போயிட்டு தான் சொல்கிறாங்க. இப்படி அதில் என்ன ஒன்றுன்னு சொன்னால் அங்கே 2 விதமான வந்து சூழ்நிலை. ஒன்று மொழி வழி தமிழர்கள் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்க கொடுக்காதுன்றது ஒன்று. இன்னொன்று வந்து மத்திய சர்க்கார் வந்து முயற்சி எடுத்துக்கல. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னால் வந்து அங்கே வந்து நம்ம காமராஜர் பீரியடில் தான் வந்துட்டு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது டெம்பல் என்ற ஒரு ஃபேக்ட்ரியை வந்து தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து அதை ஏற்படுத்தினார். எர்த் மூவர்ஸ். ஆனால் அதை வந்து இன்னைக்கு கன்னடங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கணும். அந்த ஏரியா பூராவும் வந்து கன்னடங்க ஆளுக்கணும். என்னன்னு சொன்னால் வந்து மண்ணின் மைந்தர்ன்னு சொல்கிற முறையில் வந்து கன்னடங்களுக்கு தான் அங்கே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த கோலார் தங்கவயல் பற்றி பேசும்போது இன்னைக்கு இவ்வளோ காலம் ஆகிட்டதால அந்த குடும்பங்களுடைய அடுத்த தலைமுறைகள் எல்லாருமே ஓரளவுக்கு படித்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லலாமா? ஒரு அளவுக்கு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கல்வித்துறையில் கூட வந்து வாய்ப்பு இல்லை. அப்படி கல்வித்துறையில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தமிழ் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அது இன்னும் நம்ம சொல்லணும்னு சொன்னால் என்னுடைய மனசாட்சின்னு சொன்னாக்கா தமிழர்களே வந்து அங்கே எம்எல்ஏங்களாம் வந்ததுக்கு பின்னால் அது அந்த அரசியல் ரீதியாக வந்து கட்சி சார்பாக வந்து அந்த வந்து அங்கே தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி கன்னடர்களையும் கொண்டு வந்து தங்கவயலில் வந்து ஒரு பரவலாக வச்சுட்டாங்க. அங்கே என்ன ஒன்றுன்னு சொன்னால் அங்கே மைனிங் ஏரியான்னு ஒன்று இருக்குது, சுரங்கம் இருக்கிற ஏரியா. அடுத்து வந்து சின்ன சின்ன டவுனுங்க இருக்கும். அதில் 2 டவுன் இருக்கும். ஆண்டர்ஷன்பேட்டு ராபர்ட்சன்பேட்டுன்னு சொல்லிட்டு 2 டவுன். அந்த டவுனில் என்னன்னாக்கா மற்ற இனம் அங்கே இருக்காங்க.
அந்த டவுனில். அந்த இடத்துல வந்து கன்னடர்கள் வந்து அதிகமாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. பண்ணதுனால வந்து தங்க சுரங்கத்தில் வந்து தமிழர்களுக்கு வந்து இன்னும் தமிழ் அந்த பள்ளிகளில் வந்து நான் படிக்கும்போது ஒரு பள்ளியில் வந்துட்டு 1600 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 150 பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது சரி. ஒரே பள்ளியில் நான் படிக்கும்போது அதாவது ஆரம்ப பாடசாலை மத்தியதர பாடசாலைன்னா 2 முறை வகுப்பு நடத்தி 1600 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. செல்லப்பா பள்ளின்னு சொல்லிட்டு அது மைனிங் நடத்துறது தான். ஆனால் அதில் வந்து இன்னைக்கு வந்து 150 பேர் 160 பேர் கூட இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை அப்படி உருவாயிருக்கு. அது அங்கே என்னன்னு சொன்னால் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பும் இல்லை, வேலை வாய்ப்பும் இல்லாததுனால பல இடத்துங்களுக்கு செதறி போயிருக்காங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்தித்த வேலை நாளைய சிறப்பு விருந்தினர்